ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விவி தமிழ் ரியாக்ஷன் சேனல். வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கொஞ்சம் ப்ளீஸ் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையன் படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பாட்டை தான் டீகோட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேட்டையன் இந்த படம் வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் டிஜி ஞானவேல் அவர் வந்து இயக்கியிருக்காரு. கூட அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியர், இது போல் பல ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. இது ஒரு போலீஸ் ஒரு பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. இதில் வந்து போலீஸ் ஆஃபீஸராக வர்றார் நம்ம தலைவர். ஸோ கூட நிறையா ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. இது வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாட்டு வந்து அனிருத் மியூசிக்கில் வந்து அட்டகாசமாக இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க. இந்த பாட்டு ஏற்கனவே நேற்றுக்கு ப்ரொமோ வந்து நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போதே நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இது வந்து ஒரு மலையாள பேஸ் பண்ண ஒரு லிரிக்ஸ்லாம் இதில் வருது. மேபி இந்த பாட்டு ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா, ஸோ தலைவர் வந்து சும்மா பயங்கரமாக ஓப்பன் பண்ணுறாங்க. சும்மா அட்டகாசமாக இருக்கார். அந்த ஒரு வெளிச்சத்தில், அதாவது அந்த ஒரு கோயில் கதவு திறந்து எப்படி ஒரு கடவுளை எப்படி தரிசனம் பண்ணுவோம் அது போல் இருக்குங்க. உண்மையிலே அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் உண்மையிலே அப்படி தான் இருக்குது. அது ஒளி வடிவோடு அப்படியே வந்து அந்த தலைவர் நம்ம பார்க்கும்போது செம்ம அட்டகாசமாக இருக்குது. முக்கியமாக அந்த லுக்கே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் அந்த பாட்டை. அதுக்கப்புறம் நம்ம வந்து அனிருத் ஆஸ் யூஷுவல் அவர் எப்போவுமே தலைவருக்கான வைபான மியூசிக் போடுவார் இல்லையா, அது வந்து கண்டிப்பாக இந்த பாட்டில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த பாட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சிட்டோம்னா, என்ன டீகோட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு வந்து மலேசியா வாசுதேவன் வந்து வாய்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ மலேசியா வாய்ஸாக இருந்தால் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு கேட்குறீங்க. பட் வந்து அவர் சன்னு இருக்கார் இல்லையா, அது சன்னை பாட வச்சு ஏஐ டெக்னாலஜி மூலயமா வந்து மலேசியா வாய்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரொமோலே பார்த்துருப்பீங்க. ஆஃப்டர் 27 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து மலேசியா வாசுதேவன் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து தலைவருக்கு வந்து பாடியிருக்காரு. ஸோ இது தலைவரே ரொம்ப சந்தோஷப்பட்டு, அதாவது நினைவு கூர்ந்து ஒரு வீடியோ கூட பேசியிருக்காரு. அதாவது ஒரு நியூஸ் சேனலில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காரு, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியா வாசுதேவன் அதாவது அவர் வந்து காலமாகறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வந்து தலைவர் வந்து பார்க்குறேன்னு சொன்னாராம். சரி தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரில் வந்து போய் பார்த்துருக்காரு. ஸோ தலைவர் வந்து யதார்த்தமாக என்ன விஷயம் என்னன்னு கேட்டிருக்காரு. இல்லை ஒன்றும் இல்லை, நான் சும்மா உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் என்னோட வந்து கடைசி காலம் நெருங்கிடுச்சு அப்படின்னு எனக்கே தெரியுது. ஸோ நான் முக்கியமான சில பேரை வந்து மீட் பண்ணணுன்னு விருப்பப்பட்டேன், அதனால தான் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு உடனே தலைவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து இதுவாகிடுச்சான். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு, இல்லை எனக்கு வந்து தெரியும், நான் ஒரு கடைசி காலத்தை நெருங்கிட்டு இருக்கேன், அதனால் நான் சந்தித்த மனுஷங்களும் முக்கியமான வந்து ஒருத்தர் நீங்கள், அதனால் உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்பட்டேன், அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தித்து போன கொஞ்சம் மாதங்களே வந்து அவர் சொன்னபடியே வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ இது வந்து இப்போ நம்ம தலைவர் வந்து ஒரு நியூஸ் சேனலுக்கு வந்து இந்த ஒரு ஆடியோ வந்து அனுப்பியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து சொல்லும்போதே எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிடுச்சு. ஸோ இன்றைக்கும் அவரை வந்து நான் நினச்சி பார்க்குறேன். எத்தனோ பாடல்களை வந்து எனக்கு வந்து ஹிட் கொடுத்துருக்காரு. அவரோட வாய்ஸும் என் வாய்ஸும் ரொம்ப கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகும். பொதுவாக என் மனசு என் தங்கம், அந்த பாட்டு, அதை முரட்டுக்காலை, இதுபோல் பல பாடல்கள் வந்து எனக்காக வந்து அவர் பாடியிருக்காரு. ஒரு தங்க ரதத்தில், அந்த மாதிரி பாடல்லாம் வந்து செம்ம ஹிட்டானதுக்கு காரணம் அவரோட வாய்ஸ் தான். அப்படி அந்தளவுக்கு மேட்ச் ஆகும் எனக்கு அவருக்கும் அந்த வாய்ஸு. அதனால் வந்து அவரோட புகழ் என்றைக்குமே மறையாது. ஒரு புகழ் இன்னும் நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இது மூலயமா தெரியப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிகழ்ச்சியோடு வந்து தலைவர் வந்து பேசியிருக்காரு. அது வந்து ஒரு சேனலில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த கம்மிங் பேக் டு தி வேட்டையன் ஃபஸ்ட்டு சிங்கிள், இது வந்து பாட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனசில் ஆயோ, அதுதான் இந்த பாட்டிலோட டைட்டில். அந்த டைட்டில் பார்த்தே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இது வந்து ஒரு கேரளா பேஸ் பண்ண ஒரு பாட்டாக வருதுங்க. ஸோ இதில் வந்து சேட்டன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைலாம் வருது. சில இதில் ஆக்சுவலி நமக்கு புரியல, சில வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது ஃபுல்லாக மலையாளத்தில் பேஸ் பண்ணி இருக்குது. ஐ திங்க் இந்த பாட்டை நம்ம பார்க்கும்போதே தெரியுது, இது கண்டிப்பாக கேரளாவை பேஸ் பண்ண ஒரு மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நாகர்கோவிலெல்லாம் வந்து போய் வந்து ஷூட் எடுத்திருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம வேட்டையின் ஷூட்டு போகும்போது நமக்கு தெரியும், நிறையா அந்த சுற்று வட்டாரத்தில் தான் நிறையா ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அப்போ இது கண்டிப்பாக ஏதோ கேரளாவை பேஸ் பண்ண ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ இவரோட ஓப்பனிங் சாங் அப்படிங்கிற போது இது கண்டிப்பாக வந்து அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இவர் வந்து மேபி அந்த ஊருக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகலாம். அவர் என்ட்ரி ஆகிறதுனால அதுக்கு வந்து அவர் அந்த ஊரில் வந்து அவர் வந்து ஒரு பாராட்டி
வந்து இந்த பாட்டாக இருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு வைபாக இருக்குது. நல்லா மியூசிக் ஆஸ் யூஷுவல் அனிருத் எப்படி பண்ணுவாரோ அது போல் இருக்குது. ஆனால் என்ன ஒரு இதுனா இது வந்து ஒரு கேரளா, அதாவது மலையாளம்லாம் இதில் கலந்துருக்கிறதுனால நமக்கு அந்த பாட்டு சரியாக இன்னும் புரியல. இன்னும் நம்ம 2 முறை கேட்கும்போது தான் இது என்ன மாதிரி ஜானரில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியும். பட் எப்படியா இருந்தாலும் நம்ம தலைவர் வந்து அட்டகாசமாக இருக்காருங்க. இது செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கார். அந்த கூலர்ஸும் அவரோட ட்ரெஸ்ஸிங்கும் கேட்க வேணுமா, செம்மையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஒரு ப்ரொமோ ஒன்று வந்து உங்களுக்கு சின்ன ஒரு லீக்கான வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன். அது பார்க்கலன்னா நான் திரும்பி கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு தரேன், போய் பார்த்துருவாங்க. அதில் வந்து எப்படி அனிருத்தோட சேர்ந்து ஆடியிருக்காரு நான் சொல்லியிருந்தேனோ அது வந்து இப்போ உண்மையாக இருக்குங்க. இந்த பாட்டு தான் வந்து அனிருத்து கூட சேர்ந்து ஆடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரக்ஷன் தெரியுமா, அவரும் இதில் வந்து ஆடியிருக்காரு கூட. ஸோ நம்ம அவர் படத்தில் முக்கியமான கேரக்டர் தான் பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, படம் பார்க்கும்போது தான் தெரியும். பட் இந்த பாட்டில் வந்து அனிருத், ரக்ஷன், அப்புறம் வந்து மஞ்சு வாரியர் இவங்கெல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடியிருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸு சும்மா சூப்பராக இருக்குது. அதாவது வந்து ஒரு மைல்டாக ஒரு அழகான ஒரு ஸ்டெப்பாக இருக்குது. தினேஷ் மாஸ்டர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த தலைவர் வந்து எது பண்ணாலும் க்யூட்டுங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. அது மாதிரி ஒரு சேரில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ராஜா மாதிரி ஒரு சேரில் உட்காந்துக்கிறாரு. உண்மையிலே ராஜாங்க. அவர் வந்து ஒரு கட்டளைட்டாக எது வேணால் கிடைக்கும், எது வேணால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பவருங்க. அது உண்மையில அந்த சேருக்கு அவருக்கு தான் வந்து பக்காவாக பொருந்தது. அவ்வளோ அருமையாக இருக்குது அவரை பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாட்டில் வந்து பாட்டு ஆடியோவாக எப்படி இருக்கோ வீடியோ வந்து பிரமாதமாக இருக்குங்க. அவரை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு கூலான தலைவரை நீங்கள் பார்க்கலாம் மறுபடியும். ஏன்னா ஜெயிலர் வந்து வேற ஒரு வெர்ஷனில் இருந்தார், ஒரு மாதிரி தாடி வெள்ளை தாடி அப்படிலாம் வச்சு வேற ஒரு வெர்ஷனில் இருந்தார். இல்லை பார்த்தீங்கன்னா கம்மிங் பேக் டு திரும்பி நம்ம வந்து எப்படி தலைவரை வந்து இதில் பார்ப்போம், அதாவது நம்ம தர்பார். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பேட்டர்னில் வந்து இருக்கார் தலைவர். பார்க்கும்போது செம்ம ஸ்மார்ட்டாக இருக்காருங்க. ஸோ இப்போதைக்கு இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயம். அதாவது இதில் வந்து மஞ்சு வாரியர் நடிக்கிறாங்க. தலைவர் வந்து கேரளாவை பேஸ் பண்ண ஒரு பின்னணி ஸ்டோரியில் வந்து இதில் இருக்காருன்னு நினைக்கிறேன். கேரளாவில் ஒரு சம்பவம் நடக்குது, அதை பேஸ் பண்ணி இந்த கதை நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது அப்படி தோணுது. ஸோ மனசில் ஆயோ இந்த பாட்டை நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. தலைவர் லுக்குக்கே வந்து ஒரு ஸ்பெஷல் ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். இன்னொரு இது போல் அடுத்த சிங்கிளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.